ஆங்கிலத்தில் நகைச்சுவை சொல்லுவாரா. இந்த பயலுகள்லாம் என்ன செய்வாங்க, அந்த நகைச்சுவையை கேட்கறதுக்காகவே அவரோட வகுப்புக்குள்ள வந்து உட்கார்ந்துருவாங்களா. அன்னைக்கு ஒரு நகைச்சுவை சொல்றாரா, ஒருத்தன் உடல் எடை அதிகம், உடல் எடை ரொம்ப அதிகம், எடை பார்க்குற மிஷின் மேலே ஏறி நின்னானா. ஒரு சீட்டு வந்துதா, தயவு செய்து தனியாக ஏறவும், கூட்டமாக ஏறாதீர்கள் அப்படின்னு ஒரு சீட்டு வந்துச்சா. அதுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அவனுக்கு. ஏன்னா அவன் உடல் எடை அதிகம். சரி, எப்படியாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிதான். ஒரு 3 மாதம் அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடனே வெளிநாட்டுக்கு போனதையும் அவன் அங்கே தேடுனானா, இங்கே எங்காச்சும் உடல் எடையை குறைக்க வைக்கிற இடம் இருக்குதா அப்படின்னு போய் தேடுனானா. அங்கே ஒரு இடத்துல இருந்துச்சா, இங்கு உடல் எடை குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சா. இப்போ இவன் நேராக அங்கே போனானா. போய் இப்படி உடல் எடையை குறைக்கணும்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களா. உடனே அந்த வரவேற்பறையில் இருந்தவர் கேட்டாரா, நார்மலா ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டாரா. இவன் என்ன செஞ்சா, நார்மல் அப்படின்னானா. சரி, $15 கட்டு அப்படின்னு சொன்னாராம். $15 கட்டுனது ஒரு பக்கம் காமிச்சு இதுக்குள்ள போ அப்படின்னு. சரின்னு அந்த அறைக்குள்ள போனானா. அங்க போனா சேர் டேபிள் எல்லாம் கவுந்து கிடக்குது, எல்லாம் தலகீழா கிடக்குது. அப்படியே அந்த மூளையில பார்த்தா ஒரு 16 வயது பருவ மங்கை அரைகுறை ஆடைய போட்டுட்டு அப்படியே அந்த கார்னரில் நிற்குது. நம்மளுக்கு பார்த்த உடனே அந்த பொண்ணை தொடணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சா. நேராக அந்த புள்ள பக்கத்தில் போனானா, அது தொட விடாமல் ஓடிச்சா. இவன் ஓட, அந்த பிள்ளை ஓட, இவன் துரத்த 15 நிமிஷம் ஓடி இருக்கிறா, முடியல, களைச்சு வெளியில் வந்தானா. உடனே அந்த வரவேற்பறையில் இருக்கிறவர் சொன்னாரா, ஆகா, இப்படியே நீங்கள் 1 மாதம் வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு எடை குறைஞ்சிருன்னு சொன்னாரா. இப்போ இவனுக்கு இன்னொரு ஆசை வந்துடுது, நார்மலே இப்படின்னா ஸ்பெஷலில் வேற ஏதாச்சும் இருக்கு, அதையும் பார்த்துருவோமே அப்படின்னு. ஸ்பெஷலுக்கு எவ்வளவுன்னு கேட்டானா, $30ன்னு சொன்னாரா. $30 கட்டின உடனே இந்த பக்கம் போங்கன்னு கை காமிச்சாரா. இந்த இதுக்குள்ள போனா அதே மாதிரி சேர் டேபிள் எல்லாம் கவுந்து கிடக்குது. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த கார்னர்ல ஒரு 90 வயது முன்னாள் பருவ மங்கை அதே மாதிரி அரைகுறை ஆடைய போட்டுட்டு நிக்குது. இப்ப நம்மால் பார்த்தா, அதை பார்த்துட்டு மிரண்டு ஓடி வர பார்த்தா, ஆனா அந்த அம்மா விடல, அவனை துரத்துச்சா. இவனோட அந்த அம்மா துரத்த, இவனோட அந்த அம்மா துரத்த, ஒரு 15 நிமிஷம் அந்த அம்மா கைக்கு சிக்காம வெளியில ஓடி வந்தானா. இப்ப அந்த வரவேற்பறையில் இருக்கிறவர் சொன்னாரா, இப்படியே நீங்க 15 நாள் வந்தீங்கன்னா உங்க உடம்பு எடை குறையுன்னு சொன்னாரா. ஆக இப்படி ஒரு நகைச்சுவையை சொல்லி வகுப்புல மாணவர்களை எல்லாம் எங்களுடைய பேராசிரியர்கள் அமரச் செய்தார்கள்னு சொல்லி அன்பு சகோதரர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொல்லுவார். அப்ப இன்னைக்கு வகுப்பறைக்குள்ள மாணவர்களை உட்கார வைக்கிறதுக்கு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வகுப்புக்குள்ள எங்க மாணவர்களை உட்கார வைப்பதற்கு நாங்கள் படுற பாடு இருக்குது பாருங்க. கம்பி மேல மட்டும்தாங்க இன்னும் நாங்க நடக்கல. அத்தனை வித்தைகளையும் நாங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா அவனை உட்கார வைக்க முடியறதில்லை. 1ஆம் ஆண்டு வரும்பொழுது பாருங்க, அப்படியே அம்பி மாதிரியே வருவா, குடுமி வைக்காத அம்பி மாதிரியே வந்து உட்கார்ந்துருப்பா. பார்க்குறப்பல வணக்கங்க மேடம், வணக்கங்க மேடம், வணக்கங்க மேடம் பா. 2ஆவது ஆண்டு அப்படியே ரெமோ ஆயிடுவா, ஹாய் 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 ஹாய். 3ஆவது ஆண்டு அந்நியனாவே மாறிடுவா. இப்போ நாங்கள் போவோம், டேய் வணக்கண்டா, இருக்கட்டு இருக்கட்டு இருக்கட்டு. இப்படி மாறி போகிற காலகட்டங்களில் இன்னைக்கு வகுப்பறையில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாடுபடுறோம் தெரியுங்களா? இதை நான் சொல்கிறத விட தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை ஒரு மேடையில் பதிவு செஞ்சார். அவர் எங்கள் ஊர் கோயமுத்தூரில் விவசாய கல்லூரியில் தான் படித்தார். அப்போ படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். அந்த விவசாய கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு பாடத்துக்கு வகுப்பில் உட்காரவே முடியாதான், அவ்வளவு போர் அடிக்குமா. அதனால் அந்த பாடப்பிரிவு வரும்போது மாணவர்கள் எல்லாம் ஓடிடுவாங்களா. அப்போ ஐரோப்பியர் தான் பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்களா. அப்போ அவர் ஒரு யோசனை பண்ணாரா, எப்படியாவது இந்த பயல்களை பிடிச்சி வகுப்பில் உட்கார வைக்கணும்.
என்ன செய்யறது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாரா, அந்த பாடம் முடிச்சதையும் ஒரு ஆங்கில ஜோக் சொல்வாரா, ஆங்கிலத்தில் நகைச்சுவை சொல்லுவாரா. இந்த பயலுகள்லாம் என்ன செய்வாங்க, அந்த நகைச்சுவையை கேட்கறதுக்காகவே அவரோட வகுப்புக்குள்ள வந்து உட்கார்ந்துருவாங்களா. அன்னைக்கு ஒரு நகைச்சுவை சொல்றாரா, ஒருத்தன் உடல் எடை அதிகம், உடல் எடை ரொம்ப அதிகம், எடை பார்க்குற மிஷின் மேலே ஏறி நின்னானா. ஒரு சீட்டு வந்துதா, தயவு செய்து தனியாக ஏறவும், கூட்டமாக ஏறாதீர்கள் அப்படின்னு ஒரு சீட்டு வந்துச்சா. அதுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அவனுக்கு, ஏன்னா அவன் உடல் எடை அதிகம். சரி, எப்படியாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சுதான். ஒரு 3 மாதம் அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடனே வெளிநாட்டுக்கு போனதையும் அவன் அங்கே தேடுனானா, இங்கே எங்காச்சும் உடல் எடையை குறைக்க வைக்கிற இடம் இருக்குதா அப்படின்னு போய் தேடுனானா. அங்கே ஒரு இடத்துல இருந்துச்சா, இங்கு உடல் எடை குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சா. இப்போ இவன் நேராக அங்கே போனானா. போய் இப்படி உடல் எடையை குறைக்கணும்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களா. உடனே அந்த வரவேற்பறையில் இருந்தவர் கேட்டாரா, நார்மலா ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டாரா. இவன் என்ன செஞ்சா, நார்மல் அப்படின்னானா. சரி, $15 கட்டு அப்படின்னு சொன்னாராம். $15 கட்டுனது ஒரு பக்கம் காமிச்சு இதுக்குள்ள போ அப்படின்னு. சரின்னு அந்த அறைக்குள்ள போனானா. அங்க போனா சேர் டேபிள் எல்லாம் கவுந்து கிடக்குது, எல்லாம் தலகீழா கிடக்குது. அப்படியே அந்த மூளையில பார்த்தா ஒரு 16 வயது பருவ மங்கை அரைகுறை ஆடைய போட்டுட்டு அப்படியே அந்த கார்னரில் நிற்குது. நம்மளுக்கு பார்த்த உடனே அந்த பொண்ணை தொடணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சா. நேராக அந்த புள்ள பக்கத்தில் போனானா, அது தொட விடாமல் ஓடிச்சா. இவன் ஓட, அந்த பிள்ளை ஓட, இவன் துரத்த 15 நிமிஷம் ஓடி இருக்கிற முடியல, களைச்சு வெளியில் வந்தானா. உடனே அந்த வரவேற்பறையில் இருக்கிறவர் சொன்னாரா, ஆகா, இப்படியே நீங்கள் 1 மாதம் வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு எடை குறைஞ்சிருன்னு சொன்னாரா. இப்போ இவனுக்கு இன்னொரு ஆசை வந்துடுது, நார்மலே இப்படின்னா ஸ்பெஷலில் வேற ஏதாச்சும் இருக்கு, அதையும் பார்த்துருவோமே அப்படின்னு. ஸ்பெஷலுக்கு எவ்வளவுன்னு கேட்டானா, $30ன்னு சொன்னாரா. $30 கட்டின உடனே இந்த பக்கம் போங்கன்னு கை காமிச்சாரா. இந்த இதுக்குள்ள போனா அதே மாதிரி சேர் டேபிள் எல்லாம் கவுந்து கிடக்குது. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த கார்னர்ல ஒரு 90 வயது முன்னாள் பருவ மங்கை அதே மாதிரி அரைகுறை ஆடைய போட்டுட்டு நிக்குது. இப்ப நம்மால் பார்த்தா, அதை பார்த்துட்டு மிரண்டு ஓடி வர பார்த்தா, ஆனா அந்த அம்மா விடல, அவனை துரத்துச்சா. இவனோட அந்த அம்மா துரத்த, இவனோட அந்த அம்மா துரத்த, ஒரு 15 நிமிஷம் அந்த அம்மா கைக்கு சிக்காம வெளியில ஓடி வந்தானா. இப்ப அந்த வரவேற்பறையில் இருக்கிறவர் சொன்னாரா, இப்படியே நீங்க 15 நாள் வந்தீங்கன்னா உங்க உடம்பு எடை குறையுன்னு சொன்னாரா. ஆக இப்படி ஒரு நகைச்சுவையை சொல்லி வகுப்புல மாணவர்களை எல்லாம் எங்களுடைய பேராசிரியர்கள் அமரச் செய்தார்கள்னு சொல்லி அன்பு சகோதரர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் சொல்லுவார். அப்ப இன்னைக்கு வகுப்பறைக்குள்ள மாணவர்களை உட்கார வைக்கிறதுக்கு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நான் கற்றலில் கேட்டல் அப்படின்னா ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, அண்ணன் ரொம்ப நல்லா பேசினாரு, பேசினதை வச்சு கேள்வி கேட்டாரு, பேசினதை வச்சு ஒரு கேள்வி கேட்டாருங்க. அன்பு சகோதரி மீனாட்சி ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்ப கற்றலில் கேட்டல் அப்படின்னா படிச்சதுலையோ அல்லது பேசினதை கேட்டதிலேயோ ஒரு கேள்வியை கேட்பது கற்றலில் கேட்டல். இப்போ இன்னைக்கு வகுப்பறையிலெல்லாம் அப்படி கேள்விகள் கேட்க முடியாது. இப்போ நான் பேசின பிறகு நீங்களும் அப்படி கேள்வி என்ன கேட்டுறாதீங்க. நான் உங்களை கேட்க போகிறதில்ல, ஆனால் நீங்கள் என்ன கேட்டுறாதீங்க. ஏன்னா என் மாணவன் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் தான் நான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்துருக்கிறேன். என்ன தெரியுங்களா, இப்போ நாங்கள்லாம் பேராசிரியர், இன்னைக்கு நான் விடுப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா என்னுடைய அவரை வந்து மற்ற பாட பிரிவினர் பார்த்துக்குவாங்க. நாளைக்கு நான் போய் அவங்களுடைய வகுப்பை அப்படியே எங்களுக்குள்ள ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இப்படி ஒரு ஆசிரியர் இப்போ வரலன்னு சொல்லி அந்த வகுப்புக்கு நான் போனேன். போன உடனே சரி, பாடத்தை சொல்கிறத விட அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை விளையாட்டை நாம் நடத்தலாமே அப்படின்னு சொல்லி என் மாணவர்களோடு ஒரு வார்த்தை விளையாட்டு நடத்தினேன். நான் சில கேள்விகள் கேட்பேன்,
நீங்க ரெண்டே ரெண்டு வார்த்தையில தான் பதில் சொல்லணும். ஒன்று ஆம் அப்படிங்கோன்னு, இல்லைன்னா இல்லைங்கோன்னு. இந்த ரெண்டு வார்த்தையை தவிர்த்து எதுவுமே சொல்லக்கூடாது. கொஞ்சம் கவனிச்சு சொல்லணும்னு சொன்ன எல்லா மாணவர்களாக ரெடி ரெடி ரெடின்ட்டாங்க. நான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு வந்தேன். நல்லா படிப்பீங்களா? ஆம். ஃபெயில் ஆவையா? இல்லை. இப்படி ஒவ்வொன்றா தவறு செய்வியா? இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு வந்த. ஆம் இல்லை ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. மிக சிறப்பாக இருந்தது வகுப்பு. இப்போ ஒரு மாணவன் கேட்டா, இவ்வளவு நேரம் எங்களை கேள்வி கேட்டீங்கல்ல, உங்களை நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிட்டான். நான் இப்படி கேட்பானெல்லாம் நினச்சி பார்க்கல. அதனால ஒரு கேள்வி என்ன, 1000 கேள்வி கேளு, அதுக்கு பதில் நான் சிறப்பாக சொல்லுவேன்னு சொன்னேன். ஏன்னா எப்பவுமே எனக்கு 7.5 நாட்கள் இருக்கு, சிறப்பாக சொல்லிடுவேன்னு. கேட்டான் பாருங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டா. ஒரு மாணவன் எந்திரிச்சு, நீங்க திருடுறத விட்டுட்டீங்களான்னு கேட்டா. இப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? ஆம் அப்படின்னு சொன்னா நான் இது வரைக்கும் திருடிட்டு இருந்தேன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இல்லை அப்படின்னு சொன்னா நான் திருட்ட விட்டுட்டேன்னு அர்த்தம். இப்போ இந்த கேள்வியை அவர் கேள்வி கேட்க சொன்னார்ல, முடிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டா, இதுக்கு நீங்க என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படி யாராச்சும் சொன்னீங்கன்னா அவர் 2000 ரூபாய் பரிசு கொடுத்துருவார். இன்னைக்கு பேச முடியலைங்க. நான் எனக்கு கோபம் வந்துச்சு. என்னையே நீ மடக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா கேட்ட. இவ்வளவு வக்கனையா பேசுறையல்லடா, மதிப்பெண் யாருடா வாங்குறாங்க? பெண் பிள்ளைகள் தான்டா மதிப்பெண் அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா நான் ஆண்கள் படிக்கிற கல்லூரியில் தான் பேராசிரியை. நீங்க வாங்குறீங்களாடான்னு கேட்ட. அதுல ஒருத்தன் சொன்னா, மதிப்பெண்கள்னு தானே இருக்குதுங்க டீச்சர், மதி ஆண்கள்னு இருக்குட்டு நாங்க வாங்கி காட்டுவோம், மதிப்பெண்கள்னு தானே இருக்குது, அதனால அவங்களே வாங்கட்டுன்னு சொன்னா. சொல்லிட்டு ஒருத்தன் என்கிட்ட கேட்டா, கல்வி கடவுள் யார் அப்படின்னு கேட்டா. சரஸ்வதின்னு சொன்னேன். சரஸ்வதி ஆனா பெண்ணான்னு கேட்டா. பெண் அப்படின்னு. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு தானே ஆதரவா இருப்பாங்க, எங்களுக்கு எப்படி மார்க் போடுவாங்க? என்னையே மடக்கிட்டா. இப்போ இந்த கேள்வி கேட்டதும் கூட இல்லைங்க, அதுல சிந்திக்கிற மாதிரி ஒரு சிந்தனையை வச்சான் பாருங்க ஒரு மாணவன். சரிங்க டீச்சர், நீங்க இவ்வளவெல்லாம் கேட்டீங்கல்ல, இப்போ இந்த சரஸ்வதி படம் லட்சுமி படத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதேன்னா. என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்ட. சரஸ்வதியை பார்த்தீங்கன்னா வெள்ளை தாமரையில் அமர்ந்து இருக்கிறாங்க, கையில வீணையை வச்சிருக்காங்க. லட்சுமி படத்தை பார்த்தீங்கன்னா செந்தாமரையில் அமர்ந்து இருக்கிறாங்க, அப்படியே கால்களை மடக்கி உட்கார்ந்து இருக்காங்க. என்ன வித்தியாசம்னு கேட்டா. அப்ப அதுக்கு நான் பதில் சொன்னேன், இதுதாங்க அந்த கேட்டல் திறனுங்கிறது. நான் பதில் சொன்னேன், இந்த படத்தை யார் வரைந்தார்கள் தெரியுமா? நம்முடைய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஓவியரான ரவிவர்மா தான் இந்த படத்தை வரைஞ்சாரு. இதை வரையறக்கு அவர் கொஞ்சம் காலதாமதம் வேணும், கொஞ்சம் நேரம் வேணும்னு எடுத்துட்டாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு தான் இந்த படத்தை வரைஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, நாங்க வணங்கறதுக்கு தானே கடவுளை கேட்டா, நீங்க இப்படி வேறுபடுத்தி வரைஞ்சிருக்கிறீங்க. சரஸ்வதிய வெள்ளை தாமரையில கால் மேல கால் போட்டு அமர்ந்தபடி வரைஞ்சிருக்கிறீங்க, லட்சுமிய செந்தாமரையில காலுக்குள்ள காலை மறைச்சு வரைஞ்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ரவிவர்மா சொன்னாரு, இந்த மண்ணிலே செல்வம் படைத்தவர்கள், அதாவது லட்சுமியை நான் ஏன் அப்படி வரைஞ்சேன்னா, இந்த மண்ணிலே செல்வம் படைத்தவர்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செந்தாமரைக்குள்ளே கால்களை மறைத்தபடி லட்சுமி படத்தை வரைஞ்ச. அதே சமயம் இந்த மண்ணிலே கல்வி கற்றவர்கள் கால் மேல கால் போட்டுக்கொண்டு கம்பீரமாக உட்கார வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சரஸ்வதி படத்தையே நான் வரைந்தேன் என்று சொன்னால், ஆக ஒரு சிந்தனையை, நீங்க எந்த செயல் இருந்தாலும் ஒரு சிந்தனையை நம்ம உணர்ந்துக்க முடியும். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மை தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்கு செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மை தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்கு செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை.
எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அறிவிலார் தாந்தம்மை பீழைக்கும் பீழை செறுவார்க்கும் செய்தல் அரிது முயுவ விளக்க உரை. அறிவில்லாதவர் தம்மைத் தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு அற்றவர் தாமே நம்மை வருத்திக் கொள்ளும் வருத்தம் பகைவராலும் கூட அவருக்குச் செய்வது அரிது. கலைஞர் விளக்க உரை. எதிரிகளால் கூட வழங்க முடியாத வேதனையே அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்வார்கள்.